கருத்துடன் கேட்பீரே அன்பின் பெருமையை உணர்வீரே அனைவரும் கருத்துடன் கேட்பீரே அன்பின் பெருமையை உணர்வீரே அமர தீபமாய் விளங்கும் தியாகம் அற்புத கதையிடம் கருப்பொருளாகும் அமர தீபமாய் விளங்கும் தியாகம் அற்புத கதையிடம் கருப்பொருளாகும் அனைவரும் கருத்துடன் கேட்பீரே அன்பின் பெருமையை உணர்வீரே இணை பிரியாமல் வாழ்ந்திருந்த ராம லக்ஷ்மணன் கதை போலல்லாது ராம ராவணன் போல் வாழ்ந்த இரு அண்ணன் தம்பி கதையாகும் இரு அண்ணன் தம்பி கதையாகும் இது உலகம் அறியா புதிய கதை நம் உள்ளம் உயர்ந்த கதை அனைவரும் கருத்துடன் கேட்பீரே அன்பின் பெருமையை உணர்வீரே சிஷ்யா கதையை சொல்லு பல்வளம் ஒழிக்கும் பவளத்தீவு அங்கேதான் விஜயன் என்பான் வாலிபன் ஆணுக்கு ஆண் நின்று பார்க்கும் ஆணழகன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு சமயம் கர்ப்பவதியான தனது வாழ்க்கை துணைவியை விட்டுவிட்டு வாணிபம் செய்வதற்காக கப்பலில் ஏறி செல்வபுரி நாடு நோக்கி புறப்பட்டான். கப்பலும் வந்தது கடற்கரையை நோக்கி கப்பலும் வந்தது கடற்கரையை நோக்கி அதில் கட்டிளங்காளை விஜயனும் வந்தான் வெற்றியின் உருவாகி வந்த விஜயனை அந்த நகரிலே வாழும் இளவரசி பந்தய மேடையில் கண்டாள் கலந்தாள் காதல் மொழி பேசி பந்தய மேடையில் கண்டாள் கலந்தாள் காதல் மொழி பேசி இரு கண்ணோடு கண் பேசி காதல் மொழி பேசி இரு கண்ணோடு கண் பேசி அதன் பிறகு ராஜகுமாரியே தனது பேரழகில் மயங்கி கிடப்பதால் தான் முன்பே திருமணமானவன் என்பதையும் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போகிறவன் என்பதையும் விஜயன் அவளிடம் சொல்லாமல் மறைத்தான். அவர்கள் காதல் வளர்ந்தது. எங்கே? மலைவீழ் அருவியின் கரையிலே, மந்தமாருதம் வீசும் மாமலர் தோட்டத்திலே, மண்மாதாவின் மடியிலே விளையாடும் நீலக்கடல் ஓரத்திலே.